திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெரும் கருணையினால் தற்பொழுது 9ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்தனை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்த உருப்பாக்கத்தைச் சேர்ந்த சிவ திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவங்கி அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா வாங்க ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. திருச்சிற்றம்பலம். முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த உகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூ வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க, வந்தவாசி செல்வம் வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடியம் வணங்குகிறேன் ஐயா. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை சவுண்டே கேட்கலாமா? திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்குணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க. கேட்டதுங்களா ஐயா? கேட்டதுமா. அடுத்து திருமுறை கோயில் சென்றடைதல். வாங்க ராணியம்மாவன். சிவாய நம. நன்றி நன்றி. அருள் பெருகும் தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலும் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதசைவ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் எண்டெனவும் புவனம் உய்ய
இருள்கடுகு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோல் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறக்க. வாங்க லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. வாங்க சிவசெல்வி அம்மா வாங்க. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 3வது பாட்டுமா? 3. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நம சிவாயவே. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யாவரும் அறிவறியாய் எமக்கு அந்த சொல்ல விட்டுட்டீங்க இல்லையா? யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன்னு காலையில இருந்து அந்த கூவின பொங்கல் அந்த குயில் கூற மாதிரி சொன்ன அந்த குயில் மாதிரி கூவுனாங்க. அந்த நல்லா இருக்கு. இன்னொரு முறை பாடுங்க அந்த பாட்டை செல்வி அம்மா. ஐயா. கூவின பூங்குயில் கூவின பூங்குயில் கூவின பூங்குயில். ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்களா? இல்லையா? கூவின பூங்குயில். இன்னொரு முறை பாடுங்க அந்த பாட்டை. ஐயா கேக்குதுங்களா? ஐயா ஆடியோ இருக்கு. எங்க எல்லாருக்கும் கேக்குதுமா. ஐயாக்கு தான் கேக்கல. அருளதான் கேக்குது. எனக்குதான் கேட்கலையா? ஆமாங்க எங்களுக்கு எல்லாம் கேக்குதுயா. நான் தானே பாட்டு கேட்டேன். பாட்டு கேட்டீங்க. அது 2வது வாட்டியும் கேக்குறீங்க, 3வது வாட்டியும் கேட்டீங்க. ஆனா அவங்க பாடுறாங்க, உங்களுக்கு கேட்கல. ஏன் கேட்கல? கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்களா? கேக்குது சுவாமி, பாடுங்க. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை சிவபெருமானே. யாவரும் அறிவரே யாயமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாயிடம் வாங்கய்யா. சவுண்ட் கேக்குதா? என்னோட சவுண்டே வரல. இப்ப வருதா சவுண்டு? கேக்குதையா? உங்க குரல் கேக்குதையா? சரி. செல்வி அம்மா குரல் வரல, என்னன்னு தெரியல. சரி, ரைட், ஓகே.
வாழ்க வாழ்க. இப்போ நம்முடைய திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 407வது நாளாக 9ஆம் திருமுறையில 25வது பதிகம் திருவாலி அவருடைய கோயில் பதிகம் கோலமலர் நடுங்கட்கோவை. சரியா படுறது? மாணிக் நடராஜா இருக்கீங்களா? படிங்க. கோலமாறு ஆரம்பிக்குது தானே? ஆமாங்க. சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கோல மலர் நெடுங்கண் கொவ்வை வாய்க்கொடி ஏரிடையீர் பாலினை அமுதை பரமாய பரஞ்சுடரை சேலுகளும் வயல் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏலுடையம் இறையை என்றுகொள் காண்பதுவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிற்றம்பலத்து ஏலுடை எம்மிரை. ஏல்னா அழகுன்னு அர்த்தம். அந்த அழகிய பெருமான் அவன் ஆடுகிற ஆட்டம் அழகிய சிற்றம்பலம் அல்லவா? அதனால ஏலுடை எம்மிரையை என்றுகொள் காண்பதுவே. எப்ப நம்ம காண போறோங்க? அப்படித்தானே திருநீலகண்ட குயவனார் பெருமானிடத்துல வேண்டினார் இல்லையா? என்னைக்கு போய் நான் தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னு வேண்டினார். திருநாளைக்கு போவார். அந்த திருநாளை போவா நிலையிலிருந்து இந்த பாட்டை பாடினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து காண்பது யான் என்று சிவலலிதா லோகநாதன் அம்மா வாங்க. ஜான்சி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காண்பது யான் என்று கொள் கதிர்மாமணியை கனலை ஆண் பெண் அருவுரு என்று அறிதற்கு அறியாதவனை அரிதாய் அவனை தேன்பனை மாளிகை சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர் பாதங்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அப்படி பெருமானை காணுகிற போது என்ன காண வேண்டும்? அவனுடைய நடனத்தை காண வேண்டும். அந்த நடனம் எப்படி இருக்குது? மறையோன் மலர்பாதங்களே. அஞ்செழுத்தை நினைவுறுத்துகிற பாதங்களாக அது இருக்கிறது. ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனேன் ஆடும் திருவடியிலே நகரம். அங்கிருந்து ஆரம்பிக்கும் நமச்சிவாய இல்லையா? அதனால அந்த அந்த மறையோன் மலர்பாதம் என்பது அஞ்செழுத்தை காட்டுகிற அந்த நடனம். அந்த நடனம் ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனேன் ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகருமுகம் வா முடியப்பார் என்று அந்த பெருமானை காண வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக இந்த பாடலை திருவாலி அம்மனார் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கள்ளவிழ் தாமரை மேல் பட்டம்மாளமாக. திருச்சிற்றம்பலம். அடுத்தது கணபதியா. படி. கள்ளவிழ் தாமரை மேல் கண்டயனோடு மால் பணிய உள்ளெறியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர் தெள்ளிய தன் பொழில் சோழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து உள்ளொளியாடுகின்ற ஒருவனை உணர்வரிதே. திருச்சிற்றம்பலம். அப்ப அந்த பெருமானை காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யான் எனது என்ற செருக்கு ஒழிய வேண்டும். அதுதான்
கள்ளவிழ் தாமரை மேல் கண்டு அயனோடும் மால் பணிய. அவர்கள் யானை எழுத செருக்கு ஒழிந்த பிறகுதான் பெருமானை காண, நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி என்ன பண்ணாங்க, தேடினார்கள். தேடினாலும் காண முடியாத பெருமான அவனிடத்திலே போய் சரணடைந்த போது தீருவாக தோன்றி அவர்களுக்கு காட்சி அளித்தான். அதனாலே பெருமானை காண வேண்டும் என்றால் யான் எனது என்ற செருக்கை அறுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் திருவாலி அமுதனார். வாழ்க வாழ்க. அடுத்து அறிவையோர் கூறுகந்தான். சித்தம்பலம் நமச்சிவாய வாழ்க, அதன்றால் வாழ்க. இப்பொழுது என் நெஞ்சில் நீங்களாதான் தாழ்வாழ்க. சிவாத்திச்சிட்டம் அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாகும். அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. துபதீபம் அக்காமி, நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. சிவாத்திச்சிட்டம்பலம் சிவாத்திச்சிட்டம் அறிவையோர் கூறுகந்தான் அழகன் எழில் மால் கரைகன் உருவை நல் உத்திரியும் உகந்தான் ஒம்பரார் தம்பிரான் புரிபவர்க்கு நல்சை வெளியூர் திருச்சிற்றம்பலத்தே எதை பகிர்ந்து ஆடுகின்ற எம்பிரான் என் இறைவனே இறைவனே. புரிபவர்க்கு இன்னர்வன் செய் புலியோர் சம்பளத்தே எதை பகிர்ந்து ஆடுகின்ற எம்பிரான் என் இறையவனே இறையவனே. ஆண்டியா வணக்கம்பா. அந்த பெருமான் எப்படி ஆடுகிறான், எரிமகிழ்ந்து ஆடுகின்றான், கையிலே அனலேந்தி ஆடுகிறான் இல்லையா. நடராஜபுரத்துல ஒரு கையில மானம் மழை இருக்கும், இன்னொரு கையில தீ இருக்கும். எதுக்காக, நம்முடைய வினைகளை சுடுவதற்காக. அதனால அவனை சிற்றம்பலத்து எரிமகிழ்ந்து ஆடுகின்றான். அது திருப்புள்ளூர் கோயில் அது வரும். கத்தியினீர் எரிமூடி அழகாக அனலேந்தி பித்தரை போல் பலிதிரியும் பெருமானார் பேணுமிடம் பத்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்தி ஒன்ற வைத்து வந்தான் புள்ளிருக்கு வேடுரனு அவன் எரியாடி மகிழ செய்து அங்க ஞானசம்பந்தர் பாடினார். இங்க திருவாலி அமுதனார் இங்க சிற்றம்பலத்து எரியாடி மகிழ்ந்தாடுகின்ற எம்பிரான் இறையவனே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. இறையவனை என்கதியே. சரஸ்வதி அம்மாவாங்க. அஞ்சாவது பாட்டு சரஸ்வதி அம்மாவாங்க. அடுத்தது கோபால் சரிதான். ஓம் நம சிவாய. வாங்கம்மா. இறைவனை என் கதியை இறைவனை என் கதியை என்னுள்ளே உயிர் பாகி நின்ற இறைவனை என் கதியை என்னுள்ளே உயிர் பாகி நின்ற மறைவனை மண்ணும் பின்னும் மலிவான் மறைவனை மண்ணும் பின்னும் மலிவான் சுடராய் மலிந்த சிறையணி வண்டரையும் தில்லைவானக சிறையணி வண்டரையும் தில்லைவானக சிற்றம்பலம்
நிறைய நீயாம் இறையை நினைத்தே நிறைய நீயாம் இறையை நினைத்தே இனி போக்குவனே. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த பெருமான் எப்ப வெளியில தான் ஆடுறானா? இல்ல, என்னுடைய உள்ளுக்குள்ளே கூட அவன் ஆடி இருக்கான். எப்ப இருக்கிறான்? உயிர்ப்பாய் ஆடுக. நான் வீச்சுகிற மூச்சாக அந்த பெருமான் இருக்கிறான். இந்த மார்கழி மாதத்துல பாடுபடுவாங்க, நாங்கள் விடும் மூச்சு காற்றில் சுவாசம் நீதானேன்னு ஐயப்பனை பாடுவாங்க. அந்த சொல்லு எங்க இருந்து வந்தா? எங்களுடைய திருமுறையில இருந்து வந்தது. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடரின் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து எத்துவார்கிடறு ஆனைகெடுப்பன அஞ்செழுத்துவனு ஞான சம்பந்தர் கொடுத்த கொடை. பெருமான் உயிர்ப்பாய் இருக்கிறான், உள்ளுக்குள்ள வெளியிலே மூச்சு காட்டான் இருக்கிறான் என்று. அததான் இங்க இறைவனை எங்கரியை என் உள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறைவனை. அந்த மூச்சு காற்றாக மறைந்து இருக்கிறானாம். வெளியில அம்பலத்துல ஆடுகிறான், ஆனால் உள்ளத்திலே அவன் மூச்சாக மறைந்திருக்கிறான். அப்படி மறைந்திருக்கிற பெருமான் விண்ணும் மண்ணும் பரவி மலிகின்றான் என்று சொன்னார். இன்னொரு முறை பாடுங்க அந்த பாட்டை, நல்லா இருக்கு. இறைவனை என் கதிகை இறைவனை என் கதியை என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறைவனை மண்ணும் இன்னும் மலிவான் சுடராய் மறைவனை மண்ணும் இன்னும் மலிவான் சுடராய் மலிந்த சிறையணி வண்டரையும் தில்லை மாநக சிறையணி வண்டரையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம் நிறைய நீயாம் இறையை நினைத்தேன் நிறைய நீயாம் இறையை நினைத்தேன் இனி போக்குவனே இனி போக்குவனே. அப்படி உயிர்ப்பா இருக்கிற அந்த பெருமானை நினைத்தல். நின்னாவார் பிறரென்று நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். அப்ப மூச்சு காற்று விடுவதனால அவன் நினைத்தல். அது மூச்சு காற்று விடுவதை நினைக்க முடியுமானா? முடியும்னு சொல்லி காட்டியவதான் நம்முடைய திருமூலர். மூச்சை இத்தனை முறை இழுக்கணும், இத்தனை மாத்திரை இழுக்கணும், அப்புறம் உள்ள கொண்டு போய் பெருமான் நிறுத்தணும், அதுக்கப்புறம் வெளியில விடணும். அதுக்கு ஒரு கணக்கெல்லாம் சொல்லுவார். ஈரட்டா வாமத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல இத்தனை மாத்திரை உள்ள இழுக்கணும், இத்தனை மாத்திரை உள்ள நிறுத்தணும், இத்தனை மாத்திரை வெளியில விடணும். அப்படியே அந்த நிறுத்தும் போது அந்த பெருமானுடைய நினைவு வரும். அப்ப அத்தனை மாத்திரை அத்தனை சிவ சொல்லணும்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. அதுதான் சிவம் செய்தல், ஜபம் செய்தல்னு சொல்றது இல்லையா? அதனாலே மூச்சு காற்று வழியாக பெருமானை நினைதல். அந்த நினைத்தேன் இனி அவனை போக்குவனோ, அதனால அவனை நான் விடாது பிடித்திருப்பேன் என்ற செய்திய நம்ம திருமூலர் சொல்ற செய்தியும் ஞான சம்பந்த சொல்ற சேர்த்து திருவாலி அமரனார் இந்த பாட்டுல பாடுறார். ஏன்னா இன்னொரு முறை சொல்லுங்கம்மா அந்த பாட்டை. ஒரு முறைக்கு 3 முறை பாடில்ல. அம்மா குரல் நல்லா இருக்குது காலையில. இறைவனை என் கதியை இறைவனை என் கதியை என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற இறைவனை என் கதியை என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறைவனை மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலிந்த
சிறையணி வண்ணரையும் தில்லை மாநக சிறைவணி வண்ணரையும் தில்லை மாநக சிற்றம்பலம் நிறையணி யாம் இறையை நினைத்தேன் நிறையணியாம் இறையை நினைத்தேன் இனி போகுவனே இனி போகுவனே. யோக நிலையில மூச்சு காற்றை இழுத்தலும் விடுதலும் நிறுத்துதலும், அதுல அந்த ரேசகம் கும்பகம் அப்புறம் சொல்லுவாங்க அந்த அந்த 3 வரி, அது எனக்கு அந்த மூணு இதுல சொல்லுவாங்க. ரேசகம் கும்பகம், நம்ம நடராஜாவை கேட்கணும் அதை என்ன. அதுல பெருமானை பெருமான் நினைவோடு அந்த மூச்சை காற்றை உள்ளே வாங்கி உள்ளே நிறுத்தி அதுக்கப்புறம் வெளியில விடுதல். அந்த நிலையில இந்த யோக நிலை பாட்டுன்னு இந்த பாட்டு சொல்லுவாங்க. நல்லா அழகா பாடினாங்க, ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்குமா. அதே மாதிரி ஜான்சமோட அந்த கூவின புயல படம் எனக்கு 2வது வாட்டி கேட்க முடியாது போச்சு. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு, நினைத்தேன் இனி போக்குவனம். கோபால் சரிதாமாவாங்க. அடுத்தது வாழப்பாடி சித்திரம். இந்த பதிகம் வந்து இந்த 5வது மாதிரி பாடிருக்காரு. முந்தின பாட்டு கடைசி வரியா அடுத்த பாட்டோட முதல் வரியா வச்சு பாடின மாதிரி அமைச்சிருக்காரு. அங்க இனி போக்கோணும்னு முடிச்சாங்க, நினைத்தேன் இனி போக்கோன்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு அந்தாதி வழியில இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த பாட்டை. திருச்சிற்றம்பலம். நினைத்தேனி போக்குவனோ நீ மேல திரளை நினைப்பார் மனத்தின் உள்ளே இருந்த மணியை மணிமாணிக்கத்தை கனைத்திழியும் கழனி கனகம் கதிர் ஒன் பவளம் சீனத்தோடு வந்தெறியும் தில்லை மாநக கூத்தனையே சீனத்தோடு வந்தெறியும் தில்லை மாநக கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. நினைத்தேன் இனி போக்குதல்னா மறைத்தல் பாரு. நினைப்போது அப்புறம் மறந்துவிடும் இல்லையா. அதனால நான் இனி மறப்பனும் இனி மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு வகை. நான் மறப்பதல்ல, அவர் என்னை மறவாதிருத்தல் அப்படின்னு ஒரு வகை. நம்ம அப்பர் சாமி பாடுவார், நான் உன்னை மறக்கலப்பா, நீ என்ன மறக்காமரு, முன்னமே நினையாது ஒழிந்தேன், இன்னம் நான் உன சேவடியத்திலே சென்னலார் வயல் சூழ் திரு கோளிலி மன்னனே அடியேனை மறவலே. நினைப்பது என் வேலை, மறக்காம இருப்பது உன்னுடைய வேலை என்று சொல்லி அப்பர் சாமி சொல்றாம, அதான் நினைத்தேன் இனி போக்குவனோ என்ற சொல் மூலமாக அந்த அப்பர் குறுந்தொகையை நினைவுபடுத்துற மாதிரி பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு, வாழப்பாடி சித்ராமா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறங்க. திருவாலிய முதனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கூத்தனை வானவர்தம் கொழுந்தை கொழுந்தாய் எழுந்த மூத்தனை மூருவின் முதலை முதலாகி நின்ற கூத்தனை வானவர்தம் கொழுந்தை கொழுந்தாய் எழுந்த. சவுண்ட் சரியா வரல பண்ணுமா. திருச்சிற்றம்பலம் ஐயா. கூத்தனை வானவர்தம் கொழுந்தை கொழுந்தாய் எழுந்த மூத்தனை மூருவின் முதலை முதலாகி நின்ற ஆத்தனை தான் படுக்கும் அந்தனத்தில்லை அம்பலத்துள்
ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரானடி சேவன் கோலோ. ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரானடி சேர்வன் கோலோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பெருமான் முத்தொழில் செய்கிறான்னு சொல்லுவாங்க. அதனால அவனை அந்த மூவுரு, அதுக்காக மூவுரு பிரம்மா விஷ்ணு ருத்ரன். அதுக்கு மேல 2 தொழில் இருக்குது. அது திரோதானம், அப்புறம் மறைப்பாற்றல், அதுக்கப்புறம் அருளாற்றல் இல்ல. அதுக்கு மகேசன் சதாசிவன் 5 தொழில் செய்கிறான்னு சொல்ல ஒரு மரபு. பெருமான் பொதுவா 3 தொழில் செய்கிறான்னு பொதுவா சொல்லுகிற போது படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. அந்த 3 தொழிலுக்கு 3 அதிகாரிகள் இருந்தாலும் அந்த அதிகாரிகளை நியமிக்கிற பொறுப்பு பெருமானுக்கு உண்டது. ஆனா அந்த மூவருக்கு அவன் மூத்தவனாக இருக்கிறான். அதனால மூத்தனை மூவருவின் முதலை முதலாகி நின்ற ஆத்தனை என்று பெருமானை முழுமுதற் கடவுளாக காட்டுகிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து சேர்வன் கொதம். குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. அடுத்தது வசந்தி சங்கர் வாங்க. திருச்சிற்றம்பலையா. நாரடைய சிவனே போட்டி போட்டி. திரு வாழிய முதல் அத்தியோடிகளே போட்டி போட்டி. சேர்வன் கொல்லோ அன்னை மீன் திகழும் மலர் பாதங்களை ஆர்வங்கொல தழுகி அணினி என் மொழி கனிய சீர்வாங்கம் வந்தனவும் தில்லை மாநகர் திட்டம்பல தேர்வங்கை மான்மரியன் என் வீராங் என்பால் மேசனையே. பெருமானை சேர்ந்தால் அவனுடைய என்ன பண்ண, அவனுடைய மலர்பாதத்தை ஆறத் தழுவுதல். அதெல்லாம் என்ன பண்ணாரு, மலர்பாதங்களை ஆர்வங்கொளத் தழுவி அப்படி தழுவுகிற போது அங்க என்ன இருக்கும், அந்த பெருமானுடைய திருவடியில நீர் இருக்கும். அதான் திருவடி நீருன்னு, திருவடி நீர் பூசுன்னு பாடுவார் நம்ம சுந்தரமூர்த்தி அப்பர் பெருமான். அதனால அந்த நீர் எடுத்து மார்பிலே தடவி கொள்ளுதல் என்பதை சொல்ற மாதிரி ஆர்வம் கொளத் தழுவி அணிநீர் என் முளைக்கணிய என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பெண்மணியில் பாருனா அந்த முளைக்கணியன்னு சொன்னார். நன்றி. அடுத்து ஏழாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். 9வது பாட்டுமா. திருச்சிற்றம்பலம். நேசமுடையவர்கள் நெஞ்சுலே இடம் கொண்டிருந்த காய்ச்சினமால் விடையூர் கண்ணுதலை காமருசீர் தேசமிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனே இருக்கும் எம் இறைவன் என்றே துவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நெஞ்சே நீனினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீனினையாய்னு பெருமானை நெஞ்சிலே வைத்தல் தான் உண்மையான நேசம். அதனாலே நேசம் உடையவர்கள் நெஞ்சிலே இடம் கொண்ட அந்த காய்ச்சின விடை ஊர்தியான் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து இறைவனை ஏத்துகின்ற 10வது பாட்டு. ரயில்வே சித்ராம்மாவாங்க. பெருமானே நன்றிங்க ஐயா. அடியான் கேட்டு பாடலாம், அடியான் கேட்டுட்டு பாடலாம்னு நினைச்சா ஐயாவே கூப்பிட்டாரு. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இறைவனை ஏத்துகின்ற இளையால் மொழி, இறைவனை ஏத்துகின்ற இளையாள் மொழி இன்தமிழால் மறைவல நாவலர்கள் நாவலர்கள் மகிழ்ந்து ஏத்து சிற்றம்பலத்தை அரை சென்னெல் வான்கரும்பின் அரை சென்னெல் வான்கரும்பின் நீ ஆலைகள் சூழ்மயிலை மறைவல வாலி சொல்லை மகிழ்ந்து
மறைவளவாலி சொல்லை மகிழ்ந்து ஏத்துகவான் எளிதே. மறைவளவாலி சொல்லை மகிழ்ந்து ஏத்துகவான் எளிதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த கடைசி பாட்டு வந்து பதிக பலன் சொல்ற மாதிரி பெருமானை ஏத்துதல், இறைவனை ஏத்துதல். எப்படி ஏத்துதல்? அந்த இளையாளாகிய அந்த மொழி, இளையாள் மொழி என்பது அது பெண்மை நிலையிலிருந்து பண்ணால இளையாள் மொழின்னு சொன்னார். அந்த இளையாள் மொழியாலே பெருமானை இன்தமிழாலே ஏத்துதல். அந்த இன்தமிழாலே ஏத்துதனால் வானுலகம் எளிது என்பது பதிக பலன். வானுலகத்தை எளிதாக பெற வேண்டுமானால் இன்தமிழாலே பெருமானை வாழ்த்த வேண்டும் என்று நம்முடைய தேவாராசிரியர்கள் கற்றுக் கொடுத்த அந்த செய்தியை திருவாலியமனார் தலைமையில் ஏற்று வைத்து பாடினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து புருடோத்தம நம்பி காட நம்பி அருள் செய்த 26வது பதிகம். முந்தின பதிகம் அவர் எந்த தளத்துல இருந்து பாடினாரியா? எந்த தலம் பேரு? கோயில் தில்லை கூத்தன் தானே. அப்புறம் சரி, திருவாலியமனார் கோயில் பதிகம் தான் அது. சரி, தில்லை மாநகர் தான் ஆரம்பிக்குது முதல் பாட்டிலேயே. தில்லை பதிகம் தான். தாமோதர ஐயா வாங்க. வாரணி நறுமலை. அடுத்த பாட்டு தில்லை கோயில். கோயில் படாலே தில்லை தான். அடுத்த பதிகம் அப்படிதான். திருச்சிற்றம்பலம். வாரணி நறுமலர் வண்டு கெண்டு பஞ்சமம் செண்பக மாலை மாலை வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் வந்து வந்திவை நம்மை மயக்குமாலோ சீரணி மணி திகழ் மாடம் ஓங்கு தில்லையம்பலத்தெங்கள் செல்வன் வாரான் ஆரணை அருள் புரிந்து அஞ்சல் என்பார் ஆவியின் பரம் என்ற ஆதரவே ஆரணை அருள் புரிந்து அஞ்சல் என்பார் ஆவியின் பரம் என்ற ஆதரவே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. வந்து வந்து நமக்கு மயக்குங்கொலோ என்று அந்த மயக்கத்தை ஊஞ்சல் ஆடுதல்னு சொல்லுவாங்க. அததான் நேற்று அந்த உருகையர் ஊசலானேன்னு பாடினேன். அந்த பாட்டுக்கு ஒரே சொல்ல எனக்கு தாமரையா ஞாபகம் வந்துச்சு. அவர் தான் காஞ்சிக்க நாகைக்கு ஊஞ்சல் ஆடி இருக்கிறாரு இப்போ. அந்த பாட்டே சொல்ல ஞாபகம் வச்சு. அதுக்காக நேற்று போன் பண்ணேன். நன்றி நன்றி. வந்து வந்து நமக்கு மயக்குங்கொலோ காஞ்சி காரவளத்தை நாகை காரவளத்தை பாடுறதான்னு இங்கே அங்கே வாழ்க வாழ்க. நன்றி. அந்த பாட்டு அதுக்காக தான் இருக்குது. வந்து வந்து இவை நமக்கு மயக்குமாலோ அப்படின்னு. அடுத்து ஆவியின் பரம் என்ற ரேவதி சுந்தரராஜன் அம்மா வாங்க. ரேவதி அம்மா வாங்க. ரேவதி அம்மா இருக்காங்களா? அதுக்கு அடுத்தது மல்லிகா அம்மா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். நான் டிராவல் இருக்கேங்க ஐயா. சரிம்மா 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 கேட்டுக்கிட்டே இருக்குமா. செல்வத்தோடு செல்வம் நன்றிங்க ஐயா. மல்லிகா அம்மா படிக்கிறேங்க ஐயா. மல்லிகா தந்தை இனி அடியார்கள் மன திருவடிகள் போற்றி. புருஷோத்தமன் மன திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆவியின் பரம் என்றன் ஆதரவும் அறிவினையே ஏட்டு அம்ம அம்ம பாவிவன் மனமீது பையவை போய் பனிமதி சடையான் பாலாதாலோ நீவியும் நெகிழ்ச்சியும் நிறையறிவும் நெஞ்சமும் தஞ்சமே லாமையிலே ஆவியின் வருத்தம்
இதார் அறிவார் அம்பலத்தாருள் நடம் ஆடுவனே ஆவியின் வருத்தம் இதார் அறிவார் அம்பலத்தியருள் நடம் ஆடுவனே. திருச்சிற்றம்பலம். வினைகளை நல்வினை என்றும் தீவினை என்று ரெண்டா பிரிப்பாங்க இல்லையா? ஆனா தீவினை செய்த போது நான் பாவியாகிறேன். அந்த பாட்டுல அப்படி இருக்குது. பாயிவன் மனது, நான் ரொம்ப பாவியா தான் இருக்கிறேன், அதனாலதான் இந்த பிறவி வந்தது. ஆனால் அடிக்கடி என்னுடைய மனசு பைய பைய பெருமா பனிமறி சடையான் பாலதோ அப்படின்றார். எப்படி பனிமலை சடையான் பாலது? யான் செய்த அருவினையாலே, நல்வினையாலே. தீவினையினாலே யான் இந்த பிறவில இருந்தாலும் நல்வினையினாலே கொஞ்சம் கொஞ்சமா பெருமானை இருக்கிற அந்த சூழ்நிலை வருகிறது என்பதை அந்த அருவினையேனை விட்டு அம்ம அம்ம பனிச்சடையான் பாலதாலோ என்று அந்த செய்தி. நல்வினை தீவினையினாலே உலகத் துன்பங்களை உணர்ந்தாலும் நல்வினையினாலே பெருமானை இருக்கிற புண்ணியம் வாய்க்கிறது என்ற செய்தியை சொல்ற பாட்டு அது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து அம்பலத்து அருநடம். சொக்கம்மாலாமா வாங்க. அம்பலத்தருள் நடம் ஆடவேயும் யாதுக்குள் வளை தொன்று மஞ்சு நெஞ்சம். அம்பலத்தருள் நடம் ஆடவேயும் யாதுக்குள் விளைவதென்று அஞ்சு நெஞ்சம். கும்பர்கள் ஒன்பழி நாளர் முன்னே ஊட்டின நஞ்சை என்றையும் உய்யேன். பண்பல படையுடை பதஞ்சூழ பண்பல படையுடை புதஞ்சூழ வானவர் கணங்களை மாற்றியங்கே எம்பெரும் பயலமை தேரும் வண்ணம். என் பெரும் பயலைவமை பயிலைமை தேரும் வண்ணம் எழுந்தருளாயங்கள் வீடே. எம்பெரும் பயலமை தேரும் வண்ணம் எழுந்தருளாயங்கள் வீடே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. என்னுடைய குறையை தீர்க்கும் வண்ணம் பெருமானே நீ வீதியிலே எழுந்தருள வேண்டும். நையாத மனத்திறனை நைவிப்பான் இத்தருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரளோக்கிய சிந்தரனே என்ற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டை பெருமானே நீ என் பயலை தீரும் வண்ணம் எங்கள் வீதியோடு எழுந்தருள வேண்டும் என்று பெருமானை அழைக்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து எழுந்தருளாய் எங்கள் வீதியோடு, அதே சொல்ல அடுத்த பாட்டுல போடுறாரு. படிக்கும். எழுந்தருளாய் எங்கள் வீதியோடு ஏதமில் முனிவரோடு எழுந்த ஞான கொழுந்து அதுவாகிய கூத்தனே நின் குழையணி காதினில் மாத்திரையும் செழுந்தட மலர்புரை கண்கள் மூன்றும் செங்கனி வாயும் என் சிந்தை வவ்வ ஆழுந்தும் என் ஆருயிர்க்கு என் செய்கேனோ அழுந்தும் என் ஆருயிர்க்கு என் செய்கேனோ அரும்புணல் அலமரும் சடையினானே அரும்புணல் அலமரும் சடையினானே. பெருமான் வீதியில எழுந்துள்ள போது பெருமானை சாத்துப்படி பண்ணுவாங்க, பெரிய பெரிய மாலையா போட்டு. அது என்ன பூ வச்சு கட்டுறாங்க, எவ்வளவு பெருசு பெருசாகுது அப்படின்னு வெறும் உலகியல் நிலைப்பை விட பெருமானுடைய புகழை நினைத்தல் வேண்டும். அதனால அந்த வீதியோட எழுந்தருள போது பெருமானுடைய அந்த குழையணி காதையும் அவனுடைய முக்கண்ணையும் செங்கனி வாயையும் என் சிந்தை வவ்வ வேண்டும்.
அப்படி குழைய நீ காதினால அந்த அந்த குழை ஆடுகிற போது என்னுடைய மாயை விலகும் என்று சொல்லும். அதே மாதிரி அவன் அந்த அந்த கண்கள் மூன்றும் எரித்ததுனாலே நம்முடைய வினைகள் சுடப்படும். அவனுடைய செங்கனி வாயினாலே பெருமானுடைய அருளாலே ஆணவம் அடங்கும். வாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவும் அந்த பெருமானுடைய குழைக்காதும் கண்மூன்றும் செங்கனிவாயும் என்னுடைய சிந்தையிலே சேர வேண்டும் என்ற அந்த சிவஞான செய்தியை சொல்ற பாட்டாக இதை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அரும்புனல் அலமரும். ராணி அம்மா. அரும்புலலமரும் சடையானை அமரர்கள் அடிபணிந்து ஆற்ற அந்நாள் பெரும்புறம் ஏறி செய்த சிலையின் வார்த்தை பேசவும் நையவும் என் பேதை நெஞ்சமே பேசும் நையம் என் பேதை நெஞ்சமே கருந்தர மலர் பூரை கண்டவண்டர் காரிகையார் முன்பு என் பெண்மை தோற்றேன் திருந்திய மலரடி நைசைனாலே தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவே தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவே. திருவடி நசையினாலே அந்த திருவடி வைத்த நசை என்பதற்கு அன்புன்னு பொருள். அந்த திருவடி வைத்த அன்பினாலே பெருமான் வீதியுடைய எழுந்துற போது என்ன பண்ணோம்? பெருமானுடைய புகழை பேசி நெய்ய வேண்டும். நாம கோயிலுக்கு போனா உற்சவம் பார்த்தா என்ன பண்றான்? ஊர்கள் எல்லாம் பேசி பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறர் தம்மை புறமே பேசி கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறோரே. ஆனா பெருமான் வீதியை எழுந்தெழுவதற்கு நம்முடைய மனதை நைவிப்பதற்கு. அதனாலே பேசவும் நையுமென் பேதை நெஞ்சம் மனதான் ஐயாத மனத்தினனை நைவிப்பானித்தருவே ஐயானி உலா போந்த அன்று முதல் படம். அதாவது பெருமானை திருவீதியிலே கண்டால் நம்முடைய மனம் நைய வேண்டும், அவனுடைய புகழை பேச வேண்டும் என்பதனாலே வார்த்தை பேசவும் நையும் என் பேதை நெஞ்சம் என்று சுட்டி காட்டுகிறார் நம்முடைய புருடோத்தம் நம்பி பூங்க காட நம்பி. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து தில்லை அம்பலத்து எங்கள் லலிதா பாலசுந்தரம் வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையாம் பல தெங்கள் தேவ தேவை தில்லையம் பல தெங்கள் தேவ தேவை தேறிய அந்தன சிந்தை செய்யும் எல்லையா தாகிய எழில் கொல் சோதி என்னுயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையார் பசுந்தலையோடு இடறி பாதமென் மலரடி நோவனி போய் அல்லினில் அருநடமாடில் எங்கள் ஆருயிர் காவலிங்கு அரிது தானே அல்லினில் அருநடமாடில் எங்கள் ஆருயிர் காவலிங்கு அரிது தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அல்லினில் அருநடம் ஆடல். பெருமான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனாக இருக்கிறான் என்ற மணிவாசகர் வாக்க நினைவுபடுத்த மாதிரி அல்லினில் அருநடம் ஆடில் எங்கள் ஆருயிர் காவலாக அவன் இருக்கிறான் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. ஆருயிர் காவல். அடுத்த பாட்டு 7வது பாட்டு. சிவாய நமய்யா. சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. லலிதா பேர சொன்னா பாலசுவாமி பேர சொல்லணும், ராஜா பேர சொன்னா ராணி பேர சொல்லணும், கண்மணி பேர ஞானப்பிரகாத பேர சொல்லணும். இடையா தடை திருவடி என் தலைமேல் வைத்தலுமே அப்படின்னு சொல்றீங்க ஐயா.
நல்லது நல்லது ஐயா. சிவாய நம்ப. துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்து அடுத்த வரைக்கும் போயிட்டு சுற்றத்தை திறந்துட கூடாது. நாம் துறக்க வேண்டிய சுற்றம் 50 ஆண்டுகள் தவிர குடும்பம் அல்ல. நல்லது ஐயா நல்லது ஐயா. சிவாய நம்பையா. சிவாய நம்ப. இல்லையா இல்லையா சுற்றம் இருக்கணையா. அது இணையா திருவடி நம்மை சுற்றியுள்ள 50 ஆசைகள். ஆமாய்யா நல்லதையா நல்லதையா. அதை நினைவுபடுத்திக்கணும். அதுக்காக வாழ்க வாழ்க. சரிங்க சரியா. அந்த பாட நீங்க சொன்னதுனால நன்றி. திருச்சிற்றம்பலம். ஆருயிர் காவலிங்கு அருமையாலே அந்தணர் மதமை நின் அடிபணிய கூனை வேற்படை கூற்றம் சாய குறை கடலார் பணி கொல மலைந்த தென்றால் ஆரினி அமரர்கள் குறைவிலாதோர் அமரவர் படுதுயர் கலைய நின்ற சீருயிரே எங்கள் தில்லைவானா சேயிழையார்க்கினி வாழ்வதரிதே. சீருயிரே எங்கள் தில்லைவானா சேழிழையார்க்கினி வாழ்வரிதே. சேழிழையார்க்கினி வாழ்வரிதே. திருச்சிற்றம்பலம். நன்றி சிவாய் நமையா. அந்தணர் மதலை நின் அடிபணியன்னு அந்த அந்தணர் மதலை யார் சொல்றாங்க? மார்க்கண்டேயனை குறிப்பாங்க. அவர் தான் பெருமானை வணங்கி என்றும் 16ஆக கடவுர் பெருமானாலே காலால் உதைக்கப்பெற்ற சிறப்புக்குரியவர். அதனால அந்த அந்தணன் மதலை நின் அடிப்படையில் என்பது மார்க்கண்டேயரை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து சிவசெல்வி அம்மாவாக. அருள் பெரின் அகலிடத்து. சிவசெல்வி அம்மாவாங்க. அடுத்தது சிவ ஜான்சி அம்மா. ஜான்சி அம்மா வாங்க. சிவாயிடம். திருச்சிற்றம்பலம். சேயிழையார்க்கினி வாழ்வு அரிது. எந்த பாட்டுமா படிச்சீங்க? சரியா படிக்கிறாங்க. 8வது பாட்டு. 8வது பாட்டை படிக்கிறீங்க. ஐயா எது படிச்சது? ஐயா 7 படிச்சாரு. ஓ சரி சரி சரி. சேயிழையார். ரைட் தான். நான் 2 பக்கம் திருப்பிட்டேன். ரைட். படிங்கம்மா. 8வது பாட்டு. வாழ்வு அரிது சிற்றம்பல தெங்கள் செல்வனே நீ தாயினும் மிக நல்லை என்று அடைந்தேன் தன்மையை நினைவிலை சங்கராவுன் பாயிரம் புலியதல் இன்னுடையும் பையமேல் எடுத்த போர் பாதமும் கண்டு இவள் இழந்தது சங்கம்மாவார் எங்களை ஆளுடை ஈசனேயோ. இவள் இழந்தது சங்கம்மாவார் எங்களை ஆளுடை ஈசனேயோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தாயினும் மிக நல்ல என்று அடைந்தேன். பெருமான் தாயினும் நல்லவன். ஏன்னா தாய் என்பது நமக்கு கிடைத்த தாயை இந்த பிறவிதான். பெருமான் பிறவிதோறும் தாயாக இருக்கான். அதனால அவன் தாயினும் நல்லவன் என்று சொல்லி அதனாலே அவன் என்றும் என் உள்ளத்தில் இருப்பதனாலே நாம் தனிமையை உணர வேண்டிய அவசியமில்லை. தனிமையை நினைகிலை சங்கரா. ஆனா நான் எனக்கு தனியா இருக்கிறதில்ல. பெருமான் என் உள்ளத்திலே உடன் இருக்கிறான் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. எங்களை ஆளுடை. 9வது பாட்டு. சிவலலிதா லோகநாதன் அம்மாவாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம.
எங்களை யாழுடை ஈசனேவோ இலை முளை முகம் நெக முயங்கினின் பொன் பங்கயம் பூரை முக நோக்கி நோக்கி பனிமதி நிலவது என் மேற்படர செங்கையல் பூரை கன்னிமார்கள் முன்னே செங்கையல் பூரை கன்னிமார்கள் முன்னே திருச்சிற்றம்பலம் உடனே புகுந்து அங்கு உணப்பனே பல செய்து நாளும் அருள் பெரின் நகலிட இருக்கலாமே அங்குன் பணி பல செய்து நாளும் அருள் பெரின் நகலிடத்து இருக்கலாமே. சிவசிவா. திருச்சிற்றம்பலத்திலே புகுந்து அங்குள்ள பல பணிகளையும் செய்து நாளும் அருள் பெற வேண்டும் அப்படின்றார். ஏன்னா கோயிலுக்கு போனா பணி செய்தல் இல்லையா? நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானிலென பெருமானுக்கு தொண்டு செய்தல். அதுதான் கோயிலுக்கு போனோம். வெறும் போய் சாமி கும்பிட்டு வந்துடணும் அப்படின்றது இல்ல. அந்த தொண்டு செய்தல் என்பதனாலே சிற்றம்பலம் உடனே புகுந்து அங்கு உன பல பணி பல செய்து நாளும் அருள் பெற வேண்டும் என்ற செய்திய பூந்துருத்தி நம்பி காட நம்பி சொல்றார். இப்ப அதற்கான இப்ப சூழ்நிலை இப்ப இருக்குதானா? இப்ப இல்லைன்னா அதுக்கு மேல பேசினா அது அரசியல் வாழ்க. ரைட்டு. அடுத்து 10வது பாட்டு. பட்டாமால் அம்மாவாங்க. அடுத்தது கணபதி ஐயா. வாங்கம்மா பட்டம்மா. 10வது பட்டம்மாங்க 10வது பாட்டு. சிவசிவாயனம். அருள் பெரி நகலிடத்து இருக்கலாம் என்று அமரர்கள் தலைவனும் அயனுமாலும் இருவரும் அறிவுடையாரின் மிக்கார் ஏத்துகின்றார் இன்னம் எங்கள் கூத்தை மருள்படு மழலை மென் மொழியுமையாள் கணவனை வல்வினை ஆட்டி என்னான் அருள் பெற அலமரும் நெஞ்சமாவா ஆசையாளு அளவறுத்தார் இங்காரே அருள் பெற அலமரும் நெஞ்சமாவா ஆசையை அளவறுத்தார் இங்காவாரே இங்காரே. திருச்சிட்டம்பலம். அருள் பெற அலமரும் நெஞ்சமாவா ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே. பெருமானிடத்துல போய் அருள் பெற வேண்டும் என்ற ஆசை, அந்த ஆசையை அறுக்க வேண்டும்னு சொல்றார். அருள் பெறத்துக்கு ஏன் ஆசையை அறுக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்மளோட உலகியல் நலனை கருதி பெருமானுடைய அருளை வேண்டாம். எனக்கு சொத்து வேணும், சகம் வேணும், எனக்கு படிப்பு வேணும், புத்தியாகம் வேணும்னு உலகியல் நிலையிலே ஆசைப்படுறோம். அந்த ஆசையை நாம் விட்டு விட வேண்டும், பெருமானிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆசை நீக்கி அன்பு செலுத்துதல் என்ற வகையில அருள் பெற அலமரும் நெஞ்சமாவா ஆசையை அறுத்தல். ஆசை என்பது உலகியல் நிலை, அன்பு என்பது அருளியல் நிலை. அதனால உலகியல் நிலை விட்டு அருள்நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்ற செய்தியை சொல்ற பாடலாக இந்த பாடலை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஆசை அளவறுத்தார். சிதம்பரம்
நமச்சிவாய வாழ்க. வாங்க மாயப்போச்சு இந்த வரம்பா. வாங்க வாங்க வாங்க. 6, 25, 11. 9ல 25 பதிகம் 11வது பதிகம். தப்பா சொல்லணும். 9ஆம் திருமுறை 26வது பதிகம் 11வது பாட்டு. சிவா சிவா பாத்துட்டே வந்தா அதுவே மாறி போச்சு. பாத்து இந்த வந்துடுறப்பா. 9ஆம் திருமுறை 26வது பதிகம் பூந்துருக்கு நம்பி காட நம்பி 11வது பாட்டு. ஆசையை அளவறுத்த. வந்துட்டேம்மா. ஆயிப்போம்மா. எடுத்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. 9, 26, 11 பூந்துருக்கு நம்பி காட நம்பி. சிவாய் சிவாய். திருச்சிற்றம்பலம். ஆசை அறுவறுத்த நீங்கே ஆரே அம்பலத்தே அருநடம் ஆடுபணே வாசனன் மரணி குழல்மளவ வைகளும் கந்தெழுமாலை ஓசல் மசில மதை பல ஒரு நாவன் உன் புட்டோத்மத்தம கண்டிருந்த பண்புடோத்தமன் கண்டுரைத்தே வாசக பலர் கொண்டே ஏத்தவல்ல மலைமகள் கணவனை அனைவர்தமே மாசில மறை பல ஓதுடவன் பண்புட்டோத்தவன் கண்டுரத்தே வாசக மலர் கொண்டு ஏத்தவல்ல மலைமகள் கணவனை அனைவர்தமே மலைமகள் கணவனை அனைவர்தமே. நன்றியப்பா. வாழ்க வாழ்க. ஆசை நீக்கி அன்பு சேர்த்தினமே. ஆசை வச்சா என்ன வரும்? பெருமாண்ட அருள் கிடைக்கும், உலகியல் நலங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த ஆசையை நீக்கி அன்பு செலுத்தினால் அருளியல் நிலையில பெருமாண்ட மலைமகளில் கணவனை அடையலாம். அதனால அவ சக்தியை அடைதல் சிவத்தை அடைதல். அதனால சக்தியை அடைந்தால் உலகிலே திருவருள் கிடைக்கும், சிவத்தை அடைந்தால் அருளை நிலையிலே இரவாத இன்ப அன்பு பெறலாம். அததான் வாசமலர்கள் கொண்டு ஏத்த மலைமகள் கணவனை அணைவலாம். பெருமானை அணைந்தால் மக்கள் அடுத்த பிறவி இல்லை. இல்ல நமக்கு உலகில் நிலைவன்னா இது அனுபவிச்சப்பதான் அடுத்த பிறவி வந்துடும் இல்லையா? அதனால இரவாத இன்ப அன்பு வேண்டுமானால் ஆசை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இன்னைக்கு 2 பதிகம் ஆயிடுச்சு. நாளைக்கு இது வச்சுக்கலாம். திருப்பொன்னூசல் ஆரம்பிச்சலாயா? திருப்பொன்னூசல் படிங்க. காந்திமதி அம்மாவாங்க பொன்னூசல் படிங்க. 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பன்னி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான்
அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ. என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. திருக்கதவம் அடைக்க வாங்க சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. விடுமின் வெகுளி வேட்கை நோய். சரஸ்வதி அம்மா வெளியே போறீங்களா? கோபால் சரிதாம்மா வாங்க திருக்கதவம் அடைக்க. அடுத்தது யாரு? சித்ரா அம்மா வாங்க. அடியார் பாடுறீங்களா? வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்க. உமா அம்மா வாங்க. வரிசையா கூப்பிடுறாங்க வாங்க. ஐயா பெருமானே அடியார் பெருமக்கள் திருவடியை நினைக்கிறீங்களா? வாழ்த்து படிங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோ. விடுமின் வெகுளி வேட்கை நோய்மா அந்த பாட்டுல அடைக்க திருக்கதவம் அடைக்க வாழப்பாடி சித்ராமா படிக்கிறோம் நாங்க. அடுத்து நீங்க படிக்குமா உமா வாழ்த்து படிங்க. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து உமா மகேஸ்வரன் அம்மா. உமா மகேஸ்வரன் இருக்காங்களா? கொண்டத்தூர் மண்ணில் நல்லவனம் பாடுங்கம்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கடிக்கு யாதுமோ குறையில்லை. கண்ணில் நல்லாளோடும் கருந்தனல் வளர்நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சாய் நமக்கு. உமாமா நாளைக்கு மாங்காட்டுல அந்த இது இருக்குமா, அந்த சிவராத்திரி காலையில அந்த கோயில்ல ஒரு இது இருக்குமா, பிள்ளைகள்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்காங்க. முடிஞ்சா வாங்க. காலை 10 மணிக்கு மாங்காட்டுல அந்த இந்த இதுல அந்த வெள்ளீஸ்வரன் கோயில் போற தெருல அந்த செல்வ விநாயகர் கோயில்ல முடிஞ்சா வாங்க. ஆமா, அந்த காமாட்சி அம்மன் கோயில் பெரிய கோபத்துக்கு எதிரில நேரம் வந்தா முதல்ல அந்த வெள்ளீஸ்வரன் கோயில் திரும்பல அங்க இருக்கு பக்கத்துல. ஆமா ஆமா, காலைல 10 மணிக்கு பிள்ளைகள் எல்லாம் திருமறை படிப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு பட்டிமன்றம் ஒண்ணு இருக்குது. அப்புறம் ராத்திரிக்கு சிவராத்திரி விழா. அந்த பட்டிமன்றத்துக்கு பக்திக்கு வேண்டியது பணமா மனமானு பட்டிமன்றம். வாங்க வாங்கண்ணா, நாளைக்கு வந்து சொல்லுங்க வாங்க. அடுத்து வசந்தி சங்கர் வாங்க, வாழ்த்து படிங்க. வசந்தி சங்கர், ஈ சித்ரா வாங்க. அந்த பத்திரிகை வேணா நான் குரூப்ல போடுறேன், ஏறவங்களாம் வந்து கலந்துக்கலாம். காலையில 10 மணிக்கு பட்டிமன்றம். திருச்சிற்றம்பலங்கய்யா. வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம்,
வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடு பாமலி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையம் முழுதும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். இந்த பாடு எங்க எடுத்துக்குமா? நல்லா இருக்கா ஐயா? இங்க ஐயா ஒரு புக்கு கொடுத்துருக்காருங்க ஐயா. டெய்லியும் பன்னிரு திருமறை ஒரு கிழமைக்கும் பன்னிரு திருமறையில ஒரு பாடலும் அதுல வந்து அந்த பாட்டு இது மாதிரி எல்லாம் இருக்குங்க ஐயா. அதுல பேரூர் புராணங்க இது. அதான் எங்க கேட்ட மாதிரி இருக்குது, அதனாலதான் சொன்னேன். பேரூர் புராணம். பட்டி பெருமான் பேர் வருது இல்ல? ஆரூரத்தா ஐயாற்றமுதே அளப்பூரம்மானே காரூர் பொழில்கள் புடைசூழ் புறவில் கருகாவூரானே பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிறவா நெறியானே பாரூர் பலரும் பரவப்படுவாய் பாசூரம்மானே. அதனால பட்டி பெருமான் பேர் வருது, அதனாலதான் அம்மா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். பேரூர் புராண பாடல். நன்றி நன்றி நன்றி. பேரூர் புராண பாடல் தாங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா அதுல பட்டி பெருமான் பேர் வருது, ஆனா கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சொல்லுங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள தம்பி புதிக்கிறாரு. இல்லையா? அது ஊர்ல இருந்திருக்காரு பேரூர்ல. ஐயா அடியானெல்லாம் இப்பதாங்க ஐயா திருமுறைக்கு உள்ள வந்திருக்கிறோம் சாமி. கால் எடுத்து இப்பதான் வச்சிருக்கோம். இல்ல நம்ம எந்த பாட்டு படிச்சா அந்த பாட்டு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தெரிஞ்சுக்கலாம். இனிமே அதை முயற்சி எழுதி வச்சுக்கிறோங்க ஐயா. பெருமானே நன்றிங்க ஐயா. கார்த்திகேயன் ஐயா வாங்க, வாழ்த்து படிங்க. இப்பெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்பெல்லாம் வந்து செல்லுல கூகுள்ல போயிட்டு நீங்க எந்த பாட்டு பாடுறீங்களோ அந்த பாட்டுடைய முதலடி போட்டு சர்ச் ஆப்ஷன்ல போட்டா அது எங்க இருக்குன்னு கூகுள் ஆப்ஷன் காட்டிடும். ஈஸியா தேடி எடுத்துடலாம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. கார்த்திகேயன் வந்திருக்காரு பாரு. கார்த்திகேயன் பாடுறாங்க. வாழ்த்து படிங்க கார்த்திகேயன் ஐயா. திருச்சிற்றம்பலம். போயிட்டு முடி சொல்ல வர்றாரு. மாற்றமேல் ஒன்றுரையிர் வாழா நீர் வாழ்வேப்பன் என ஆண்டில் வழிகடிகள் உமக்கு ஆற்றவேள் திருவுடையனுள் கூர்ந்திரள்ளீர் அணியாரூர் புக பெய்த அருணிதிக மதனில் தோற்றமிகு கூற்றில் ஒரு கூறு வேணும் தாரீரில் ஒரு பொழுதும் அடியெடுக்கலுட்டேன் காற்றனைய கடும் வரிமயேறுவது வேணும் கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே பொக்கம் பேசி பொழுது கழியாதே துக்கம் தீர்வகை சொல்லுமின் கேள்மினோ தக்கன் வேள்வி தக்கத்த தளல் வண்ணன் நக்கன் சேர் நல்லம் நன்னுதல் நன்மையே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. நாகைக்காரனும் நல்லம் பதிகமோ. நன்றி நன்றி. ஒரு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறு கயிறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம் பெருகயிறு ஊசல் போல விரை புல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசல் ஆனேன் அதிகை வீரட்டி நீரே அருகயிறு ஊசல் ஆனேன் அதிகை வீரட்ட நீரே. கழுந்திலேன் காம வெண்ணோய் காரத்தன்மை என்னும் பாசம் உழத்திலேன் உன் கண் நோக்கி உணவர் என் இமை திறந்து விழித்திலேன் வெள்ளே தோன்ற வினை எனக்கு சரக்கு கொண்டேன் அழுத்திலேன் அயர்ந்து போனேன் அதிகை வீரட்டினாரே. அடுத்த பாட்டு அது. அம்மா ஐயா பாட்டோட அடுத்த பாட்டு வச்சு 6வது பாட்டு விட்டு 7வது பாட்டு படிக்கிறாங்க அம்மா. நன்றி நன்றி. திருவதிக்கு போறீங்கல்ல, அங்க போய் படிச்சிருக்காங்க. அதான் ஞாபகம் வந்துச்சு, அதான் பாடுங்க. நன்றி 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 நன்றி.
ஊஞ்சல் இந்த மலர் போல மாலையெல்லாம் செஞ்சிருக்காங்கய்யா. ஐயா உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன் ஐயா. மலர் மாலை 4 வருக்கு தலைக்கு ஐயனுக்கு வைக்கிறதுக்கு ஆமா. மாலை மாலை எல்லாம் போட்டு உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன் பாருங்க. அம்மா என்ன சொன்னாங்க கொடுத்து விட்டதுக்கு? உங்களுக்கு கொடுத்து விட்டனே, அம்மா எதுவுமே சொல்லலையா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் எப்படி செய்யறாங்க அவங்களா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இப்ப அனுப்பி விட்டுருக்கேன் பாக்க சொல்லுங்க ஐயா. சரிம்மா சரி அதுக்கு நான் 3 கோயிலுக்கு எடுத்துட்டு போறோம். அப்படியா? சரி சரி சந்தோஷம் சந்தோஷம். எங்க திருவதிகை ஒண்ணு, அப்புறம் சித்தவடம் மடம், திருத்துறையூர், நடுநாட்டு தலங்கள். வாழ்க வாழ்க. தவநெறி வேண்டி சித்தவடத்துல திருவடி, அங்க தவநெறி, திருவதியில அங்கே திருவடிதான். திருவடி திருத்தாண்டு அரவணையான் சிந்தித்து அரற்றும் மடி. வாழ்க வாழ்க. சித்தவடத்துல தான் ஐயா சுந்தர பெருமாள் திருவடி தீட்சை கிடைச்சது. சித்தவட மடத்துல சுந்தரருக்கு திருவடி தீட்சை கிடைச்சு சொல்லுவாங்க. அங்க திருவதிகளை பெருமான் திருவடி திருத்தாண்டகம் பாடினார். அரவணையான் சிந்தித்து அரற்றமணி திருவடி திருத்தாண்டகம் அப்பர் சாமி பாடினது. வாழ்க வாழ்க. அது திருவதிகளை. திருவதிகை வந்து பண்ருட்டில இருந்து 1 கிலோமீட்டர், சித்தவடம் பண்ருட்டில இருந்து 4 கிலோமீட்டர், திருத்துறையூர் பண்ருட்டில இருந்து 7 கிலோமீட்டர். பக்கத்து பக்கம். நீங்க இருக்கிற இடையா அங்க ஊரு? நாங்க இருக்கிற சித்தவடம் புதுப்பேட்டை. அந்த இடம் சித்தவடம். புதுப்பேட்டை. அங்க சித்தவடத்துல பக்கமா அது? ஆமா, ஒரு ஃபர்லாங் தான் பக்கத்துல தான். அங்க வீடு இருக்கா உங்களுக்கு? வீடு வச்சிருக்கீங்களா? இருக்கு வீடு. பழைய வீடு, பூர்வீக வீடு. சரி பழைய கோயிலுக்கு நிலம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல தான் இருக்கு. இல்ல அந்த வீடு இப்ப போனா தங்குற மாதிரி காலியா வச்சிருக்கீங்களாங்க? இருக்கேன். சொந்தக்காரங்க வீடு. சொந்தக்கார வீடு தான் இருக்கு. நம்ம வீட்டுலாம் இது பண்ணிட்டாங்க. வித்து எல்லாரும் பாகம் கொடுத்தாங்க. நம்ம உறவினர்கள்லாம் இருக்காங்க, பங்காளிகள்லாம். உறவினர்கள்லாம் அந்த தெரு பூரா உறவினர்கள் தான். சரி சரி சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா? வாழ்த்தெல்லாம் பாடி முடிச்சிட்டாங்களா எல்லாரும்? வான்மிகு நீங்க பாடுமா அம்மா. வான்மிகள் வாழாது பெய்க பாடி ஆறு தடவை பாடி முடிக்குமா? முடிக்கும் போது ஜான்சி அம்மா. வான்முகில் வாழாது பெய்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். வாழ்க சீர் அடியாரானோன்னு ஜான்சி ராணி பிடிச்சி ப்ரோக்ராம் முடிக்க போறாங்க. ஆனா முடிச்ச உடனே நட்டாதையா வந்து ஜான்சி ராணி திட்ட போறாரு. நான் 6:20 இப்படி சொன்னேன், 6:40 ஏத்துட்டேன்னு. நன்றி நன்றி நன்றி. முடிச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சரி ஐயா. இல்லையா போயிட்டாரா? திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெரும் கருணையினால் தற்பொழுது 9ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றிங்க, வணக்கம். அடியார் பெருமக்கள் இன்று இரவு 8 மணிக்கும் அதைத் தொடர்ந்து 9:50 மணிக்கும் நடைபெறும் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம்.